வணக்கம் நண்பர்களே. நீங்க முதல்ல ஓட்டின சைக்கிள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நான் முதல்ல ஓட்டின சைக்கிள்ல பிரேக்கே இல்லைங்க. அதை வச்சுதான் நான் சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டேன். நான் 10வது படிக்கிற வரைக்கும் எங்க ஊர் ஸ்கூல்லயே தாங்க படிச்சேன். ஆனா பப்ளிக் எக்ஸாம் எழுதுறதுக்கு பக்கத்து ஊருக்கு போகணும்னு சொல்லிட்டாங்க. அந்த டைம்ல எனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாது. அப்போ பக்கத்து வீட்டு பையன் கூட போய் அப்படியே சமாளிச்சிட்டேன். ஆனா ஹையர் ஸ்டடீஸ் போகணும்னா கண்டிப்பா அந்த ஊருக்கு தான் போகணும். அதனால 10வது முடிச்ச அப்புறம் இருந்த லீவ்ல தான் நான் சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டேன். எங்க வீட்டுல சைக்கிள்லாம் இல்லைங்க. என்னோட ஃப்ரெண்டு பேரு சரஸ்வதி. அவளோட பெரியப்பா வீட்டுல தான் இந்த பிரேக் இல்லாத சைக்கிள் இருந்தது. அவகிட்ட பேசி அவளையும் சைக்கிள் கத்துக்கலாம்னு சொல்லி அவளையும் கூட்டிட்டு சைக்கிளையும் எடுத்துட்டு கிளம்பிட்டோம். நான் அவ ஓட்டும் போது சைக்கிளை பிடிக்கணும், நான் ஓட்டும் போது சைக்கிளை பிடிக்கணும். இந்த டீல்ல தாங்க நாங்க ஸ்டார்ட் பண்ணோம். ஆனா 2 பேருக்குமே ஒண்ணுமே தெரியல. அப்புறம் ஒரு வழியா எங்க பெரியமா பையன் என்னோட அண்ணா தான் எனக்கு சைக்கிள் ஓட்ட சொல்லி கொடுத்தாங்க. அதுவும் சும்மா இல்லைங்க, 5 ரூபாய்க்கு எங்க ஊர்ல கிடைக்கிற சிக்கன் 65 வாங்கி தரணும்னு சொல்லி தான் கத்து கொடுத்தாங்க. முதல்ல என்ன சைக்கிள்ல உட்கார சொல்லி அண்ணா பிடிச்சுக்கிட்டாங்க. அடுத்த 10 நிமிஷத்துல ஹேண்டில் பாரை நீ பிடிச்சிக்க, பின்னாடி கேரியரை நான் பிடிச்சிக்கிறேன், நீ பின்னால பாக்காம ஓட்டுன்னு சொன்னாங்க. சரின்னு நானும் அப்படியே செஞ்சேன். எங்க பெரியமா வீட்டு பக்கம் ரோடு எல்லாம் ஒரு பக்கம் மேடாவும் இன்னொரு பக்கம் பள்ளமாவும் இருக்கும். அண்ணன் ஒரு பள்ளமான பக்கம் தான் கூட்டிட்டு போய் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. பின்னாடி பிடிச்சிட்டு வரதா சொன்ன அண்ணன் அந்த பள்ளமான ரோடு தொடங்கும் போதே சைக்கிளை விட்டுட்டாரு. நானும் அவர் பிடிச்சிட்டு தான் இருக்காருன்னு நினைச்சு ஓட்டிக்கிட்டு ரொம்ப தூரமா போயிட்டேன். அப்புறம் போதண்ணே நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு சொன்னாலும் வண்டி நிக்கல. திரும்பி பார்த்தா அண்ணன் 1/2 கிலோமீட்டருக்கு முன்னாடியே நிக்கிறாரு. ஒரு வழியா சைக்கிளை நிப்பாட்டிட்டு சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டதை நினைச்சு எனக்குள்ளேயே சந்தோஷப்பட்டுக்கிட்டேன். அப்புறம் வீடு திரும்பி வரும்போது நானே தனியா சைக்கிள் ஓட்டிட்டு போயிட்டேன். நம்ம வாழ்க்கையே இப்படிதாங்க. ஏதோ ஒரு பாயிண்ட், அந்த பாயிண்ட் தான் நமக்கு எல்லாத்தையுமே நம்மளே செய்ய கத்து கொடுக்கும். நீங்க எப்போ கத்துக்கிட்டீங்க? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.